சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கத்தியால் குத்திய மோகனப்பிரியன் என்பவர் தனது கையை அறுத்து தற்கொலைக்கும் முயற்சி செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது மோகன்ராஜ்? ஆனந்தி, இன்று காலை சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரிக்கு செல்வதற்காக மின்னாம்பள்ளியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் காத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த நிலையில் இருவருக்கும் இடையே திடீரென அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறி இருந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு அந்த கல்லூரி மாணவியை இளைஞர் வயிற்றில் குத்தியுள்ளார். இதனை அக்கம் பக்கத்தினர் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த இளைஞரை பிடிக்க சென்ற போது அவரும் தனது கை மற்றும் கழுத்து பகுதியில் அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறாரு. இதனால அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இரண்டு பேரையும் ரத்த வெள்ளத்தில் இருந்து இரண்டு பேரையும் மீட்டு காவல்துறைக்கும் தகவல் கொடுத்து விட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கு அவர்களுக்கு இருவருக்குமே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில தெரிய வந்திருக்க விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது சம்பந்தப்பட்ட இந்த கத்தியால் குத்திய இளைஞர் சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி அருகே இருக்கக்கூடிய இனாம் பைரோஜி பகுதியை சேர்ந்தவர் மோகனப்பிரியன். இவருக்கும் அந்த கல்லூரி மாணவிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு ஏற்பட்டு இது காதலாக மலர்ந்திருக்கிறது. ஆனால் நேரில் இருவரும் சந்தித்த போது மோகனப்பிரியனை இந்த கல்லூரி மாணவி தனக்கு பிடிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னை விட ஒரு வயது சிறியவர் அந்த இளைஞர் அப்படிங்கிறதுனால அது ஒரு காரணம். ஐடிஐ முடித்து விட்டு வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர் அப்படிங்கும் போது இந்த பெண் கல்லூரி மாணவி அவரை நிராகரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மோகனப்பிரியன் தொடர்ச்சியாக அவரை ஒருதலை காதல் செய்து வந்திருக்கக்கூடிய நிலையில கல்லூரி மாணவி படிப்பு முடித்தவுடன் உறவினர் ஒருவருடன் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தகவல் தெரிந்து கொண்ட அந்த இளைஞர் தான் இன்று அவர் கல்லூரி மாணவியை கத்தியால் தாக்கியிருக்காங்க. இது தொடர்பாக சேலம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக இன்ஸ்டாகிராம் மூலம் மலர்ந்த காதலால் ஏற்பட்ட இந்த விபரீத சம்பவம் சேலத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.